மூளை மற்றும் இதயம் பலப்படும். மீன்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இக்கீரையில் உள்ளதால் மூளை சுறுசுறுப்பாக இயங்கவும் இதயம் பலமாக உதவுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்பவும் ஆரோக்கியமான ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கீரையின் நன்மைகள் வாங்க பார்த்திடலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. இதய ஆரோக்கியம், இரத்த அதிகரிக்க செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தி, கண் பார்வைக்கும் உடல் எடை குறைப்புக்கும் மற்றும் எலும்புகள் பலப்படும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ரெசிபி ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசூர் பருப்பு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா துவரம் பருப்பு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இதனோட நீங்கள் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பருப்பு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி மாற்றி மாற்றி நம்ம பருப்பு வாஷ் பண்ணிக்கணும். அழுக்கு டஸ்டெல்லாம் இருக்கும் பருப்பில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை பார்த்திங்கன்னா விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த பருப்பு கீரைங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவும் உடலுக்கு ஆரோக்கியம் நிறைந்த இந்த கீரைங்க. பருப்பு கீரை முதல்ல நீங்கள் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இல்லை நம்ம சீக்கிரமாக செய்யணும், லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பணுன்னா நீங்கள் ஒரு 10-20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் இந்த ரெசிபிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணிக்கணும் பருப்பை. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நல்லா இப்போ பாருங்கள், நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நல்ல தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்பவும் சுலபமாக ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ரெசிபி எங்களுடைய ஃபேமிலி ரெசிபிங்க. ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். பிகினர்ஸும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை ரொம்பவும் டேஸ்டியான நம்ம தாபா ஸ்டைலில் பருப்பு இருக்கோங்க. அவ்வளோ ஹெல்த்தியான பருப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொட்டிக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கும் நம்ம சாப்பிடலாம். தொட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நல்ல தண்ணி ஆட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு நம்ம கழுவுன தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு குண்டால போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பருப்பு ப்ராப்பராக நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம். இப்போது நல்ல தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு 6 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்புக்குங்க ஒரு பெரிய கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா தோல் உரிச்சிக்கோங்க. உரித்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோல் நம்ம பருப்பு கழுவி வச்சுருக்க தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தக்காளிங்க. இது குட்டி குட்டி தக்காளி எப்படியும் ஒரு 15-20 தக்காளி இருக்குங்க. மீடியம் சைஸ் நீங்கள் தக்காளி எடுத்தீங்கன்னா ஒரு 8 தக்காளி எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை மிளகா ஒரு 5 நம்பர் எடுங்க. வெங்காயம் மீடியம் சைஸ் 5 எடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பருப்பு நம்ம ஊற வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்பில் ஊற வச்ச தண்ணியோட மெஷர்மெண்ட்டு ஒரு 600 ml இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கழுவி கடாயில் இருக்க பருப்பு எல்லாம் நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம தக்காளி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம பருப்பில் நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக வரும் பருப்பு.
அப்படியே நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் 5 எடுத்தோம்ல, அதுவும் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க மெலிசா. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ரெசிப்பிங்க. டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். டிஃபனுக்கும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். காலையில் இட்லி தோசைக்கும் ஆகிடும், மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கும் ஆகிடும். இது நம்ம பச்சை மிளகா 5 நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அது பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். பூண்டுங்க, ஒரு கட்டி பூண்டில் 3/4 ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமாங்க நம்ம பருப்பு கீரைங்க. ஃப்ரெண்ட்ஸ், 3-4 டைம் தண்ணி மாற்றி மாற்றி நீங்கள் நம்ம கையால் பாருங்கள், இப்படி நல்லா நம்ம கை மிஷின் மாதிரி ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு சமயம் கீரை இல்லைங்க, இந்த மாதிரி புளி புளியாக இருக்கும். இது மாதிரி இலை இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை மூளை மற்றும் இதயம் பலப்படும், தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும், உடல் சூடு தணியும், கால்சியம் சத்து நிறைந்ததுங்க. தாய்ப்பால் குழந்தைங்களுக்கு பத்தலைன்னா இந்த கீரை வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த கீரை தண்ணி மாற்றி மாற்றி நம்ம ப்ராப்பராக நல்லா கழுவிக்கணும். ஏன்னா இதில் மண் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ரெசிபி, ரொம்பவும் ஆரோக்கியமான, ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இப்போ எல்லா கீரையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு புளி 3-4 தண்ணி கழுவி எடுத்துருக்கோங்க. புளியோட அளவுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. புளி ஆட் பண்ணதும் தனியாத்தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகா பொடி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் வெந்தயம் வறுத்ததுங்க, அரிசியும் சேர்ந்து இருக்குங்க. இது எல்லாம் வறுத்து நம்ம வச்சுருந்தோம். இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. எப்போவுமேங்க நம்ம ஃபுட்டில் இந்த சீரகம் வெந்தயம் அரிசி வறுத்தது இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணதும் நல்லா ப்ராப்பராக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவும் சுவையான ஆரோக்கியமான ரெசிப்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் நீங்கள் ப்ராப்பராக லாக் பண்ணிவிட்டு விசில் ஹை ஃப்ளேமில் 2-4 விசில் விட்டுடுங்க. அப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 8 விசில் விட்டுடுங்க. ப்ராப்பராக நம்ம பருப்பு குழஞ்சி சூப்பராக வரும். அப்புறமாங்க நம்ம கழுவி வச்சுருந்த அந்த பருப்பு தண்ணி வெங்காயம் தோலெல்லாம் பூண்டு தோல் நம்ம மரத்துக்கு போட்டுடலாம். செடி மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது போடலாம், அப்படி இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பருப்பு சூப்பராக வெந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது ப்ரெஷர் இந்த லீடு நீங்கள் பார்த்து பத்திரமா ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஃப் ஆன பின்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், பருப்போட சூப்பராக குழஞ்சி சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம இந்தியன்ஸில் நம்ம கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஆனால் ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு கம்மியாகவே போகுதுங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, பருப்பில் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ப்ரோட்டீன் நிறைய இருக்க பருப்புங்க பாசிப்பருப்பு நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுப்பு ஆன் பண்ணி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் கீ 2 பெரிய டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அடுப்பு லோ டு மீடியம்லேயே வைங்க. கீ லேசாக சூடானதும் கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கடுகு ஆட் பண்ணதும் அப்புறமாங்க சோம்பு
சீரகம், கருஞ்சீரகம், அப்புறமா கடுகுங்க. இதுலேயும் வெந்தயமும் இருக்குங்க. இது வந்துங்க ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மரணத்தை தவிர எல்லா வியாதிக்கும் மருந்து வந்து கருஞ்சீரகங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்புறமா பூண்டு வந்துங்க, நம்ம முன்ன எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், பூண்டு ஒரு 4 பல் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அப்புறமா சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க, பொடியாக கட் பண்ணி தாளிப்புக்கு. அப்புறமா நல்லா வந்துங்க வறுத்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வந்துங்க லோ டு மீடியமில் வச்சு நீங்கள் வறுத்துடுங்க. தாளிப்பு வந்துங்க சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கருஞ்சீரகமும் அந்த சோம்பும் சீரகமும் இந்த நம்ம தாளிப்பில் போடும்போது சுவை வந்துங்க சூப்பராக இருக்கும். இப்போ வந்துங்க நல்லா வந்து நீங்கள் கருகாமல் தாளிப்பு வந்துங்க நல்லா கோல்டன் ஃப்ரையாக ஆக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயத்தில் எண்ணெய் வந்துங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துங்க நம்ம பொன்னிறமாக நம்ம தாளிப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கருவேப்பிலைங்க நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறமா காஞ்ச மிளகா 3 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வந்து தாளிப்பு வதக்கிடணும். சூப்பரான டேஸ்டியான இந்த பருப்பு கீரைங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ஆன் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காமிக்கும். இது வந்துங்க பெருவெங்காயங்க. பெருவெங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடுப்பு வந்துங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிவிடுங்க. சூப்பரான டேஸ்டியான இந்த பருப்புங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஒரு பிள்ளைங்க கீரைங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்படி நீங்கள் கீரையில் வந்து பருப்பு எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க பாருங்கள், பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துங்க தாளிப்பு கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் நம்ம பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் பருப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து பத்திரமா ஆட் பண்ணுங்கள், கையில் படாமல். இப்போ வந்துங்க நல்லா நீங்கள் வந்துங்க இந்த பருப்பு தாளிப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பு வந்துங்க மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போது வந்துங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போது வந்துங்க இந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்க பருப்பு வந்துங்க எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது கொஞ்சோண்டு இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் அதில் இருந்த இந்த பருப்பு எல்லாம் நீங்கள் வந்து கழுவி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்து கெட்டியாக இருக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் இந்த கீரை சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துங்க என்ன செய்கிறீங்கன்னா கொத்தமல்லி வந்துங்க 1/2 கைப்பிடி நல்லா வந்து வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி வந்து 1/2 கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு ரெசிபிக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி கடைசியில் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷு வந்துங்க பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸும் நீங்கள் ஈஸியாக செஞ்சுடலாம். சத்துக்கள் நிறைந்த இந்த பருப்பு கீரையை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்வ் பண்ணிடலாம். இந்த கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம பருப்பும் நம்ம போட்டிருக்கோம், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த தாளிப்பும் அவ்வளோ அருமையாக நம்ம தாளிச்சிருக்கோம். அன்பார்ந்த என்னுடைய யூடியூப் ஃபேமிலி, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுளையும் நல்ல செல்வம் செழிப்புடனும் வாழ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து டிஷ் அவுட் பண்ணும்போது கடைசியில் வந்துங்க மேலே வந்து கீ வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. உங்கள் கூட இருக்க உங்கள் சொந்தங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை செஞ்சு அவங்களுக்கும் கொடுங்க. ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தி ஃபுட். தேங்க்யூ மை யூடியூப் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.